ஓம் சாந்தி 7/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே ஆசிரியராகி நமக்கு பிரம்மா உடல் அவதரித்து பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். இன்றைய ஞான முரளியை நம்ம கேட்கலாம், கவனமா கேட்கலாம். பாபா என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களிடையே ஆன்மீக சகோதரர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள்னா சிவத்தந்தையினுடைய குழந்தைகள், பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள். எல்லாருமே உடல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லாம் சகோதரர்கள். எல்லாருமே ஆண் தான் சொல்லி சொல்றாரு. ஆத்மா ஆண் பாலும் கிடையாது, பெண் பாலும் கிடையாது. அதனால சகோதரன்ட்டு நினைச்சுக்கோங்க. உங்களுக்குள் ஒருவர் மற்றவரோடு மிகவும் அன்பு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நீங்க எல்லார் மேலேயும் ஒருத்தவங்க மற்றவங்க மேல அன்பா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அன்பு நிறைந்த கங்கைகளாக ஆகுங்கள். நீங்க அன்பு நிறைந்த கங்கைகளா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது, எல்லார்ட்டையும் அன்பா பழகணும், யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது சொல்லி சொல்றாரு. கேள்வி: ஆன்மீக தந்தைக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களாக இருக்கிறார்கள்? பாபா வந்திருக்காரு இல்லையா, நம்ம பரம்பிதா பரமாத்மா சிவன், அவர் ஆன்மீக தந்தை. அவருக்கு எந்த குழந்தைகள் மிக மிக அன்பானவர்களா இருக்கிறாங்கன்னா பதில் சொல்றாரு. யார் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்களோ, முதல் பாயிண்ட், யார் ஸ்ரீமத் படி முழு உலகத்திற்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்களோ. ரெண்டாவது பாயிண்ட், யார் மலர்களாக ஆகியிருக்கிறாங்களோ, முள்ளிலிருந்து மலர் ஆயிருக்கிறாங்களோ, ஒருபோதும் யாரையும் முள்ளாக தைப்பதில்லையோ, தங்களுக்குள் மிக மிக அன்பாக இருக்கிறார்களோ, ஒருபோதும் கோபித்து கொள்வதில்லையோ, அவர்கள் பாபாவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் தேக அபிமானத்துல சண்டையிட்டுட்டே இருக்கிறாங்களோ, உப்பு நீராக இருக்கிறாங்களோ, அவங்க பாபாவின் மரியாதையை இழக்கச் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் பாபாவின் நிந்தனை செய்விக்கக்கூடிய நிந்தனையாளர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நம்ம பாபா சொல் பேச்சு கேட்டு மலரா மாறணும், முள்ளா கூத்தக்கூடாது, மிக மிக அன்பானவர்களா, ஒருபோதும் கோபிச்சுக்காம எல்லாருக்கிட்டையும் சகஜமா அன்பா பழகணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க பாபாவுக்கு அன்பானவங்க. யார் தேகாபிமானத்துல சண்டையிட்டு இங்கேயே பிகே ஸ்கூலாரையே சண்டை போட்டுக்கிறது, உப்பு நீரா இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தோம்னா பாபா மரியாதையே இழக்க செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. இதனால பாபாவை அவங்கெல்லாம் பாபா பேரையே கெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. எப்படி ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அன்பானவராக இருக்கிறாரோ, அதே போல ஆன்மீக தந்தைக்கும் ஆன்மீக குழந்தைகளும் அன்பானவர்களாக இருக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் ஸ்ரீமத் படி முழு உலகத்துக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்க. நன்மை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் அன்பானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு எப்படி பாபா அன்பானவரா தெரிகிறாரோ, அது மாதிரி பாபாவுக்கும் நம்ம கூட அன்பா தெரியுறோமா. அதான் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்துக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறாங்களாம் குழந்தைகள். அவருடைய குழந்தைகள் நன்மை செய்யக்கூடியவங்க தான் எல்லாருக்குமே அன்பா தெரிவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் கூட தங்களுக்குள் சகோதரர்கள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்குள்ளரே நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தான், ஆத்மாக்கள் சொல்லி சொல்றாரு. எனவே நீங்களும் கூட ஒருவர் மற்றவங்களுக்கு அன்பானவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இருக்கணும், அதெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு பாபாவிற்கும் குழந்தைகளுக்கும் இடையில் இருக்குமோ அந்த அளவுக்கு வெளியில் இருப்பவர்களிடத்தில் அன்பு இருக்காது சொல்லி சொல்றாரு. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பாபா பிடிக்குது. பாபானா உருகிறோம், சிவபாபான்ட்டு எல்லாருக்கும் பாபா பிடிக்கும். ஆனா பாபா குழந்தைகளை பிடிக்காது, வெளியில இருக்கிறவங்கள பிடிக்காது, மற்றவங்கள பிடிக்காது. பாபா கிட்ட இருக்கிற அளவுக்கு அன்பு மற்றவங்கள்ட்ட அன்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்களுக்கும் தங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எல்லாருமே பாபாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நீங்க ஒருவர் மற்றவருக்குள்ளார அன்பா நடந்துக்கணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. உங்களுக்கும் தங்களுக்குள் மிக மிக அன்பு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை சகோதரர்கள் இங்கேயே சண்டையிட்டுக் கொள்கிறார்கள், அன்பு செலுத்தவில்லை என்றால் அவர்கள் சகோதரர்களே இல்லை சொல்லி சொல்றாரு. வீட்லயே இந்த அப்பா அம்மாவோட பசங்க பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்குவோங்க, சகோதரர்களா தான் இருக்கும், அதுங்க சண்டை போட்டுக்குவோம், ஒத்துமே இருக்காது. அந்த மாதிரி அன்பு செலுத்தலைன்னா அவங்க சகோதரர்களே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. இங்கேயும் நம்ம அந்த மாதிரி பிகே ஆயிட்டு சகோதரர்களா இருந்துட்டு சண்டையிட்டுக்கிறோம்னா நம்மளாம் சகோதரர்களே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் உங்களுக்குள் அன்புடன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவுக்கும் கூட ஆத்மாக்களிடத்தில் அன்பு இருக்கிறது அல்லவா. பாபா எல்லாரையுமே நேசிக்கிறார்ல, எல்லாருமே அவருடைய குழந்தைகள். ஆத்மாக்கள்கிட்ட தான் அவருக்கு அன்பு இருக்கு, சரீரம் மேல அன்பு கிடையாது, அந்த ஆத்மீக அன்பு அவர்கிட்ட இருக்குது. எனவே ஆத்மாக்களும் கூட தங்களுக்குள் மிகவும் அன்புடன் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
அதே மாதிரிதான் நம்மளும் ஆத்மான்னு பார்த்து எல்லாரையும் ஆத்மாவா பார்த்து ஒருவர் மற்றவங்க மேல அன்போட இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நம்ம ஆத்மாவா பார்க்கும்போது தான் அந்த அன்பு வரும். சரீரமா பார்க்கும்போது அந்த அன்பு வராது. ஒருத்தவங்க மற்றவங்க மேல சரீரமா பார்க்கும்போது அந்த அன்பு வராது. அதான் பாபா சொல்றாரு, ஆத்மாக்கள்கிட்ட நீங்க அன்பு செலுத்துங்கன்றாரு. சத்தியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் மற்றவுக்கு அன்பானவராக இருக்கிறார்கள். ஏனென்றால் சரீரத்தின் அபிமானம் அங்கு உடைந்து போய்விடுகிறது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா சரீரன்றதே அவங்க ஞாபகம் இருக்காது, அவங்க ஆத்மான்ற நினைவுலே இருப்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம சரீரத்தை விட்டு போகும்போது ஆத்மாபிமானி நிலை அடைஞ்சு போயிடுறதுனால சத்தியோகத்துல நடிக்கும் போது அங்க எல்லாருமே ஆத்மான்ற அபிமானியா தான் இருப்பாங்க, ஆத்மா அபிமானியா இருப்பாங்க, சரீர அபிமானியா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க ஒருவர் மற்றவங்க எல்லாருமே அன்பா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சகோதர சகோதரர்களாகிய நீங்கள் ஒரு பாபாவின் நினைவின் மூலம் முழு உலகத்திற்குமே நன்மை செய்கின்றீர்கள், தங்களுக்கும் நன்மை செய்கிறீர்கள் எனும்போது சகோதரர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பாபா நினைவுல இருந்து எல்லாருக்குமே முழு உலகத்துக்குமே நன்மை செய்யும் போது நமக்கும் நன்மை செஞ்சுக்கணும், மற்ற நம்ம கூட இருக்கிற சகோதரருக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால் தான் பாபா தேக அபிமான உடையவர்களாக அபிமான உடையவர்களிலிருந்து ஆத்ம அபிமானம் உடையவர்களாக நம்மை மாற்றி கொண்டிருக்கின்றார். அப்போ உலகத்துக்கே நன்மை ஏற்படணுன்றதுக்காக தான் பாபா நம்மள தேக அபிமானத்திலிருந்து விடுவிச்சு ஆத்மா அபிமானி உடையவர்களா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த லௌகீக சகோதர சகோதரர்கள் செல்வதற்காக கணக்கு கேட்டு தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அந்த சாதாரணமா லௌகீகத்துல இருப்பாங்க இல்லையா, அந்த பிரதர்ஸ் 2 பேரும் அண்ணன் தம்பிங்கன்னா செல்வத்துக்காக அப்பாவோட காசுல இதை எவ்வளோ செலவு பண்ண, இதே எவ்வளோ செலவு பண்ணன்ட்டு கணக்கு கேட்டு அடிச்சுக்கிட்டு சண்டையிட்டுக்கிறாங்களாம். இங்கே வந்து சண்டையிட்டு கொள்வதற்கான விஷயமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. இங்கெல்லாம் நீங்க சண்டையிடுறதுக்கு அவசியமே கிடையாது. ஒவ்வொருவரும் நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டியுள்ளது. இங்க பாபா கிட்ட நமக்கு நேரடியா தொடர்பு இருக்குது இல்லையா. நம்ம ஒன்றும் போய் சகோதரர்கள்ட்ட காசு கேட்க வேண்டிய, ஆஸ்தியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஆஸ்தி பாபா கிட்ட இருந்து டைரக்டா கிடைக்குது. நம்ம போய் மற்றவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சண்டைக்கான விஷயமே இங்க கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. எந்த அளவுக்கு தனியாக பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவுக்கு ஆஸ்தி கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. நீங்க போய் உங்கள்கிட்ட தான் வாங்கணும், அவங்கள்ட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே முரளி எடுத்து வச்சா நமக்கே புரியும், நம்ம எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆஸ்தி கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா பார்ப்பார், தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டால் நீங்கள் என்ன அனாதைகளா என்று பாபா கேட்பார். பாபா பாக்குறாரு, நமக்கு நாமே சண்டை போட்டுக்கிட்டோம்னா நீங்க என்ன அனாதையா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் பாபா. இந்த அப்பா அம்மா இல்லாத அனாதைகள் தான் சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க என்ன அனாதையான்னு சொல்லி பாபா கேட்பாராம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டா. ஆன்மீக சகோதர சகோதரர்கள் சண்டையிட்டு கொள்ளவே கூடாது. இப்ப நம்ம பிகே ஆயிட்டு, பிகேஸ்க்கு தான் இது சொல்லிட்டு இருக்கிறாரு, பிகே ஆயிட்டு ஒருத்தவங்க மற்றவங்க சண்டையிட்டு கொள்ளக்கூடாது சொல்லி சொல்றாரு. ஒருவேளை சகோதர சகோதரர்களாக ஆகிவிட்டு தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு அன்பாக இல்லை என்றால் நீங்கள் ராவணனுடையவர்களாக ஆகிவிட்டது போலாகும் சொல்லி சொல்றாரு. அப்ப கோபமா கத்திக்கிட்டு அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம கோபம்ன்றது என்னது, ஒரு விகாரம், அது மாயாவுடையது, மாயா ராவணனுடையது. அதனால நீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ராவணனுடையவன்னா ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் அனைவரும் அசுர குழந்தைகள் ஆவர். யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்க அசுர குழந்தைகள் சொல்லி சொல்றாரு. பிறகு தெய்வீக குழந்தைகளுக்கும் அசுர குழந்தைகளுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேக்குறாரு பாபா. அவங்கதான் அசுர குணத்தோட இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்களும் இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் தேக அபிமானமுடையவர்களாக ஆகி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அல்லவா சொல்லி சொல்றார் பாபா. ஆத்மாவோடு சண்டையிட்டுக் கொள்வதே இல்லை. ஆகையினால் பாபா கூறுகின்றார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தங்களுக்குள் உப்பு நீராக இருக்கக்கூடாது. மற்றவங்க உப்பு நீரா இருக்கக்கூடாது. எல்லாருமே அந்த பால் பாயாசம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார் பாபா. இனிமையா இருக்கணும், எல்லார்ட்டையும் இனிமையா நடந்துக்கணும். சிலர் வந்து வெளியில நல்லா பேசுவாங்க, உள்ளுக்குள்ளார வேற மாதிரி எண்ணங்கள்ல வேற மாதிரி ஓடும். அந்த மாதிரி கூட நம்ம இருக்கக்கூடாது. எண்ணம் சொல் செயலால மூன்றுத்துலயுமே இனிமையானவர்களாக தான் நம்ம நடந்துக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்த்து இவங்களும் சிவபாபாவுடைய குழந்தை, இவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். சுபபாவனை சுப ஆசை தான் நமக்கு வெற்றி கொடுக்கும். ஆகும்போதுதான் புரிந்து கொள்ளப்படுகிறது சொல்லி சொல்றாரு. பிறகு பாபா கூறுவார், பிறகு பாபா சொல்றாரு, இந்த மாதிரி உப்பு நீரா ஆயிட்டாங்கன்னா இவர் தேக அபிமானமுடைய குழந்தைன்ட்டு பாபா சொல்வாராம். உப்பு நீரா ஒரே சத்தம் போட்டுக்கின்னு ஒருத்தவங்க மற்றவங்க கடிஞ்சிக்கிட்டு முள்ளா குத்திக்கிட்டு இருந்தா பாபா சொல்வாராம், இந்த குழந்தை வந்து தேக அபிமானமுடைய குழந்தை, ராவணனுடைய குழந்தை, இது என்னுடைய குழந்தையே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்வாராம். ஏனென்றால் தங்களுக்குள் உப்பு நீராக ஆகி இருக்கிறார்கள். உப்பு நீரா ஒருத்தவங்க மற்றவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு ஆவலை,
ஆவலன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால பாபா சொல்லிடுறாரு, இது என் குழந்தை இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் 21 பிறவிகள் இனிமையானவர்களாக ஆகியிருக்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, இதே நான் செலக்ட் பண்ண நீங்க தான் 21 பிரிவுக்கு இனிமையானவங்களா இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சமயத்துல ஆத்மாபிமானிகளாக ஆகியிருக்க வேண்டும். இப்பதான் சங்கமயுகம். இப்ப பாபாவே வந்துட்டாரு, நம்மள ஆத்மாபிமானியா ஆக்க வந்துட்டாரு. அப்ப நம்ம இந்த சமயத்துல ஆத்மாபிமானிகளா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை தங்களுக்குள் அப்படி இல்லை என்றால் அந்த சமயத்தில் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒருவேளை நம்ம அந்த மாதிரி இல்லை, யாரை பார்த்தாலும் கோபம் வருது, எதுவுமே பிடிக்கல, சென்ட்ரல்ல கூட யாரை பார்த்தாலும் பிடிக்கல, யாருடைய சம்ஸ்காரம் ஒத்து போகலன்னா புரிஞ்சுக்கணும், நம்மெல்லாம் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. தங்களுக்குள் உப்பு நீராக இருப்பதன் மூலம் பாபாவின் மரியாதையை இழக்க செய்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், சண்டை போட்டுக்கிறதுனால பாபாவுடைய மரியாதையே போயிடுது அப்படின்னு சொல்றாரு. வெளியில உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, என்ன கேட்பாங்கன்னா, சென்டருக்கு போறீங்க, என்ன உங்கள்ட்ட மாற்றமே இல்லை, அங்க போய் அங்கேயும் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ வந்து என்னதான் உங்க பாபா ஏதாவது சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பாபா பேரு அங்க என்ன ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது. அதான் பாபா சொல்றாரு, என் மரியாதையே போயிடுது உங்களாலன்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரிய குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனா சொல்றது பார்த்தா பிகேஸ் பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய குழந்தைகள் சொல்லிக்கிறீங்க, ஆனால் அசுர குணம் இருந்தது என்றால் தேக அபிமானம் உடையவர்களாக ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க உங்களுக்கு குணமே போகல, அந்த கோப குணம், அந்த அசுர குணங்கள்லாம் இருந்ததுன்னா அப்ப தேக அபிமானம் உடையவர்களா இருக்கிறீங்கன்றாரு. ஆத்ம அபிமானிகளிடம் ஈஸ்வரிய குணம் இருக்கிறது. யார் ஆத்ம அபிமானியா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் தெய்வீக குணம், ஈஸ்வரிய குணம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குணத்தை தாரணை செய்தால் தான் பாபா தன்னுடன் அழைத்து செல்வார் சொல்லி சொல்லிட்டாரு. பாருங்களேன், நீங்க இங்கேயே நீங்க வந்து இந்த உடல்லயே இருந்தாலும் நீங்க ஆத்மா பியூரிஃபை ஆகி இதே உடல்ல தான் நீங்க ஈஸ்வரிய குணத்தை தாரணை செய்யணும். அன்பா, அமைதியா, பாசமா, ஞானம் நிறைந்தவங்களா, தூய்மையா இங்கேதான் மாறணும். இங்கே சக்தி நிறைந்தவர்களா இருந்தாதான் நான் உங்களை என்னோட அழைச்சிட்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அதே சம்ஸ்காரம் தான் உடன் வரும். நீங்க எப்படி இங்க இருக்கிறீங்களோ அதே சம்ஸ்காரம் உங்களுக்கு அடுத்த பிறவிக்கு அதே தான் உங்க கூடவே வரும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து உப்பு நீராக ஆகியிருக்கிறார்கள். ஆனா இச்சமயம் பாபா பாக்குறாரு, ரொம்ப ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கடிஞ்சிக்கிறாங்க, உப்பு நீரா இருக்கிறாங்க என்று பாபாவிற்கு தெரிகிறது. ஏன்னா லெட்டர் எழுதுறாங்க நிறைய பேர், பாபா எனக்கு பிரச்சனை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, லெட்டர் எழுதும்போது பாபாவுக்கு தெரியுது தேக அபிமானத்துல வந்து உப்பு நீரா ஆயிட்டாங்கன்ட்டு. பாபா சொல்றாரு, அவர்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் என்றே சொல்ல முடியாது. யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க ஈஸ்வரிய குழந்தைகளே கிடையாது சொல்லி சொல்றாரு. எவ்வளவு தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், மாயின் வசமாகி விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஆகி அவங்க தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. கோபம் அடைஞ்சா நம்ம உடம்பு தான் வீணா போயிடும், அந்த வாயுமண்டலமே கெட்டு போயிடும், நம்ம உடம்பும் வீணா போயிடும், தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயின் வசமாகி விடுகிறார்கள், தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டுல வந்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இதன் மூலமா என்ன ஆயிடுது, ஒருத்தவங்க மத்தவங்க கருத்து வேறுபாட்டுல வந்துடுறாங்க. சொல்ல போனால் முழு உலகமே இப்ப உப்பு நீராக தான் இருக்குது சொல்லி சொல்றாரு. இப்போ உலகமே அப்படிதான் இருக்கு. நம்ம கூட பழைய வாழ்க்கை அப்படிதான் கசப்பா இருந்ததுனால நம்ம இங்கே வந்தோம், பாபா குழந்தையானவருக்குதான் கொஞ்சம் இனிமையா இருக்குன்ட்டு இங்க வந்தோம். பாபா முரளி படிச்சு படிச்சு நம்மளும் மாறிட்டு இருக்கிறோம். பாபாவோட அன்பு இங்க கிடைக்குது. சொல்ல போனா முழு உலகமே எப்படி இருக்கு, உப்பு நீராதான் இருக்குது, எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நீங்களும் உப்பு நீராக இருந்தீர்கள் என்றால் என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்லி கேக்குறாரு. பாருங்களேன், அப்ப அவங்கதான் அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்களும் உப்பு நீரா இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேக்குறாரு பாபா. அப்ப முழு உலகத்தினர் மாதிரி தானே நீங்களும் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் பாபாவிற்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்க பாபா பேரை கெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிற்கு நிந்தனை செய்பவர்கள் உப்பு நீராக கூடியவர்கள் உயர்ந்த இடத்தையே அடைய முடியாது சொல்லி சொல்லிட்டாரு பாபா. அப்ப யாரெல்லாம் பாபா பேரை கெடுக்கிறாங்களோ அவங்களால லட்சுமி நாராயணா ஆக முடியாது. அவர்களை நாஸ்திகர்கள் என்று கூட சொல்லலாம். யாரெல்லாம் பாபாவுக்கு பேரை கெடுக்கிறாங்களோ அவங்க நாஸ்திகர்கள்னு சொல்லலாம். ஆஸ்திகர்களாக கூடிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ளவே முடியாது சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் ஆஸ்தி எடுக்கிறாங்களோ பாபாட்ட இருந்து சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் ஞானத்தையும் எடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க நல்ல ஞானம் நிறைந்தவங்க இந்த மாதிரி சண்டை போடவே மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளவே கூடாது. பிகேஸ் ஒருத்தவங்க மற்றவங்க ரொம்ப அன்பா இருக்கணும், அன்போடு இருக்க இங்கே தான் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. எல்லா முழு உலகமுமே வந்து நம்ம கிட்டதான் கத்துக்கணும் எப்படி அன்பா இருக்கிறதுன்ட்டு சொல்லி சொல்றாரு. அது பிறகு 21 பிறவிகள் தங்களுக்குள் அன்பு இருக்கும்.
இப்ப நீங்க அன்பா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா 21 பிறவிகளுக்கு ஆத்மாக்கள் நீங்க தங்களுக்குள்ள அன்பா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவின் குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டு சகோதர சகோதரர்களாக ஆகவில்லை என்றால் அவர்கள் அசுர குழந்தைகளே ஆவர் சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தைன்னு சொல்லிட்டு சகோதர சகோதரர்களா ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரா ஆகாம இருந்தாங்கன்னா அவங்களாம் அசுர குழந்தைகள்னு சொல்லி சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காக முரளி நடத்துகின்றார். பாபா குழந்தைகள் அவங்களோட தவறெல்லாம் புரிய வைக்கிறதுக்காக முரளி எடுக்கிறார். ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால பாபா நமக்காக தான் சொல்லி கொண்டிருக்கின்றார் என்பதும் அவர்களுக்கு தெரியவே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், யார் முரளி கேட்குறாங்களோ இது பாபா எனக்கு தானே சொல்றாரு அப்படிதான் முரளி கேட்கணும். அவங்களுக்கு சொல்றாருலாம் கேட்கக்கூடாது. இன்னைக்கு முரளி பாபா என்ன சொல்லியிருக்காரு, என்னதான் திட்டிருக்காரு, என்ன ஏதோ சொல்லியிருக்கிறாரு, இதை நான் மாத்திக்கணும்னு சொல்லி அப்படிதான் மாத்திக்கணும். ஆனா சில பேருக்கு அது கூட தெரியறது இல்ல. பாபா நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறான்ட்டு கூட தெரியல அவங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மீண்டும் மீண்டும் தவறு செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. பாருங்க, பாபா சொல்றாரு மாயா லேசப்பட்டது கிடையாது, ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதுவும் சர்வ சக்திவான். எலி எப்படி கடிக்கிறது என்பது தெரிவதே இல்லை. இந்த எலி ஊதி ஊதி கடிக்கும். ஊதிட்டு கடிக்கும் போது அந்த வலியே தெரியாது. அந்த மாதிரி மாயாவும் ஊதி ஊதி என்ன பண்ணுது, மாயா மிக இனிமையாக ஊதி விட்டு பிறகு கடித்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. மாயா என்ன பண்ணுது, அது கடிக்கிறதே தெரியல, ஊதி ஊதி கடிக்கிறதுனால தெரியல. மாயா அந்த மாதிரி கெடுத்துடுது. நம்ம பண்றது தவறுன்றது தெரியவதே கிடையாது, அவங்களுக்கு தெரியறதே இல்லைன்னு சொல்றாரு. தெரிவது கூட கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிறாங்க சில பாபா குழந்தைகள் அப்படியே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தங்களுக்குள் கோபித்துக் கொள்வது போன்றவைகள் எல்லாம் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களின் காரியமாகும் சொல்லி சொல்றாரு. பிகேஸே பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மாத்தி மாத்தி கோவிச்சுக்கிறது, கோவிச்சுக்கிட்டு முரளி கேட்கறது கிடையாது, சென்டருக்கு வர்றது கிடையாது, அந்த மாதிரி ஆயிடுறது அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுடைய காரியமாகும் சொல்லி சொல்றாரு. நிறைய கிளை நிலையங்கள்ல உப்பு நீராக மாறி இருக்கின்றார்கள். பாருங்க, பாபா குழந்தைகள் தான் நிறைய சென்டர்ல இந்த மாதிரி உப்பு நீரா மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா மாயா உள்ள புகுந்துருச்சு. நம்மகிட்ட இருக்கிற வீக் பாயிண்ட்னால மாயா உள்ள புகுந்து ஈஸியா அது கேம் விளையாடிட்டு இருக்கு. இது கூட ஒரு விளையாட்டு, ஆனா அது புரிஞ்சுக்கிறதே கிடையாது யாரும் சொல்லி சொல்றாரு. அப்போது யாருமே சம்பூர்ணமாகவில்லை, மாயை சண்டையிட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப யாருமே சம்பூர்ணமாகலையே, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸ்லாம் வெளியே வருது. பாபா முரளி கேட்க கேட்க ஞானம் எடுக்க யோகா பண்ண வீக் பாயிண்ட்ஸ்லாம் வெளில வருது. அந்த வீக் பாயிண்ட்லயே மாயா அடிக்குது. அப்ப மாயா சண்டையிட்டு கொண்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. மாயை அப்படி தலையை திருப்பி விடுகிறது. மாயா என்ன பண்ணுது, புத்தியை திருப்பி விடுறது. தான் செய்யறது ரைட்டுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால மாயா புத்தியை திருப்புறது சொல்றாரு. அது தெரிவதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம புத்தியை திருப்பி இருக்குது மாயான்றது கூட அவங்களுக்கு புரியறது இல்லை சொல்லி சொல்றாரு. நமக்குள் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று தங்களுடைய மனதை கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்மளே கேட்டுக்கிறோம், நமக்குள்ள அன்பு இருக்கு, எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோமா, யார்கிட்டயாவது சண்டை போட்டுனுக்கிறோமா, எல்லாருக்கிட்டையும் நமக்கு ஒரே மாதிரியான ஆன்மீக அன்பு வருதா, நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அவருடைய குழந்தைகள் மேலேயும் நம்ம அன்பு வைக்கணும் தானே. அப்ப எல்லார் மேலேயும் நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கன்றாரு. அன்பு கடலினுடைய குழந்தை என்றால் அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆக வேண்டும் சொல்லி சொல்றாரு. அன்பு கடலுடைய குழந்தைகள், நம்ம அன்பு ஆறாவது ஆகணும்ல, கங்கையாவது ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. சண்டையிட்டு கொள்வது, தலைகீழாக பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு கோபம் வருதா, தலைகீழா பேசாதீங்க, சண்டை போடாதீங்க, போய் தனியா உட்காந்துக்கோங்க, யார்கிட்டயும் பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு. மனசை அமைதிப்படுத்துங்க, யோகா பண்ணுங்க, அதை விட்டுட்டு போய் பேசி சண்டை சச்சரவை அதிகமாக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. தீயதை கேட்காதேன்னு கூட ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. ஒருவேளை யாரிடமாவது கோபத்தின் அம்சம் இருக்கிறது என்றால் அன்பே இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. யார்கிட்டயாவது கோபம் இருக்குதுனாலே அவங்கள்ட்ட அன்பு இருக்காது. ஆப்போசிட் ரெண்டுமே. கோபம் அன்புக்கு ஆப்போசிட். யார்கிட்ட கோபம் இருக்கோ அவங்கள்ட்ட அன்பே இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால் பாபா கூறுகின்றார், அசுர நடத்தை மாறவில்லை என்றால் பிறகு முடிவு என்ன வருகிறது, நம்ம எப்பயும் போல அதே மாதிரி அந்த அசுர நடத்தை மாறவே இல்லை, அப்படியே இருக்குன்னா அப்ப முடிவு என்ன ஆகும், என்ன பதவி அடைவீங்கன்னு சொல்லி என்று தினமும் கணக்கு பாருங்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம இந்த மாதிரி கோவப்பட்டே இருக்கிறோமே, நமக்கு அசுர நடத்தையே மாறலையே, நம்ம என்ன பதவி அடைவோம்னு சொல்லிட்டு உங்க சார்ட்டை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா புரிய வைக்கின்றார், எந்த சேவையுமே செய்யவில்லை என்றால் பிறகு என்ன நிலை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. நீங்க சேவையே பண்ணல, ஒண்ணு எண்ணங்கள் மூலமா சேவை செய்யணும், இல்ல வார்த்தைகள் மூலமா சேவை செய்யணும், இல்லைன்னா செயல் மூலமா போய் சென்டர்ல ஏதாவது சேவை செய்யணும். எந்த சேவையுமே செய்யலைன்னா பிறகு என்ன நிலை ஏற்படும், பதவி குறைந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருக்குமே காட்சி ஏற்படத்தான் வேண்டும். கடைசியா பாபா சொல்லியிருக்கிறாரு, எல்லா குழந்தைகளுக்கும் காட்சி கிடைக்கும்,
அவங்க என்ன பதவி அடைவாங்க, அவங்களோட படிப்பினுடைய ரிசல்ட் எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. உங்களுக்கும் கூட தங்களுடைய படிப்பின் காட்சி ஏற்படுகிறது. காட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீங்கள் மாறுகின்றீர்கள். மாறி நீங்கள் புதிய உலகத்திற்கு வந்து விடுவீர்கள் சொல்றாரு. நிறைய பேருக்கு இப்போ படிப்பினுடைய காட்சி கிடைக்குதான், காட்சி ஏற்பட்ட பிறகுதான் அவங்களே மாறுறாங்களாம். மாறிதான் நீங்க புது உலகத்துக்கு வந்துருவீங்க. காட்சி கிடைச்ச பிறகுதான் நீங்க மாறுவீங்க. மாறிட்டு புது உலகத்துக்கு நீங்க வந்துருவீங்கன்னு சொல்றாரு. கடைசியில் அனைத்து காட்சியுமே ஏற்படும் சொல்றாரு. கடைசி நேரத்துல உங்களுக்கு எல்லா காட்சியுமே கிடைக்கும். யார் யார் எந்தெந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், பிறகு யார் யாரு எந்தெந்த மார்க் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ரிசல்ட் கடைசியா காட்சியா கிடைக்குமா. பாபா அந்த மாதிரி சொல்றாரு. இப்ப 10th 12th எல்லாம் நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா நமக்கு பேப்பர்ல ரிசல்ட் வருதுல்ல, அந்த மாதிரி இங்க நம்ம என்ன முயற்சி பண்ணோன்றது நமக்கு காட்சியா ரிசல்ட் காட்டுவாராம் பாபா. நம்ம என்ன பதவி அடைய போறோம், நம்ம மார்க் எவ்வளோ, நம்ம எந்த மார்க் எடுத்து தேர்ச்சி அடைந்திருக்கிறோன்றது நமக்கு காட்சியா கிடைக்குமா. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறகு கை கால்களை உதைத்து கொண்டு அழுவார்களாம். தண்டனையும் அனுபவிப்பார்கள், பச்சாதாபப்படுவார்கள். பாபா சொன்னதை கேட்கவில்லையே, எந்த அசுர குணமும் இருக்கக்கூடாது என்று சொன்னாரே பாபா. பாபா அடிக்கடி புரிய வைத்தார் அப்படின்னு சொல்லி கையை காலை உதச்சிக்கிட்டு அழுவாங்களாம். கடைசியில காட்சி கிடைக்கும் போது அழுவாங்க, பிகேஸ் அழுவாங்க, தண்டனையும் அனுபவிப்பாங்க. யார் இப்ப பாபா பேச்சு கேட்கலையோ அவங்க அழுவாங்க, பச்சாதாபப்படுவாங்கன்னு சொல்றாரு. பாபா அடிக்கடி புரிய வைத்தார், யாரிடம் தெய்வீக குணம் இருக்கிறதோ அவர்கள் அப்படி தங்களுக்கு சமமாக பிறரையும் மாற்ற வேண்டும் சொல்றாரு. இப்போ உங்க யார்கிட்டலாம் தெய்வீக குணம், யார் அன்பா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் போய் நீங்களும் உங்களை மாதிரியே மாத்துங்க எல்லாரையும் சொல்றாரு. அதான் பாபா சொல்லியிருக்காருல, சிலர் வந்த உடனே நல்லா மலரா மாறிடுறாங்க, சிலர் கடைசி வரைக்கும் முள்ளாவே இருந்துடுறாங்க, மாறவே மாட்டுறாங்கன்ட்டு. கஷ்டமா இருக்குது அந்த முள்ளை மாத்துறதுக்குன்னு பாபா சொல்லியிருக்காருல. அதாவது ஞானம் ஃபுல்லா கேட்கணும், டெய்லி முரளி கேட்கணும், டெய்லி பாபாவை நினைக்கணும். முரளி மிஸ் பண்ணா கூட நம்மளால மாற முடியாது. அதுவும் இரவு நேரத்துல அவ்வியக்த முரளி படிக்கணும். அது படிக்கும் போதுதான் நம்மளாலே மாற முடியும், இல்லைன்னா மாயா நடுவுல பூந்துரும். அதெல்லாம் பாபா சொல்றாரு. நீங்க மாறினீங்கன்னா மத்தவங்களையும் மாத்துங்கன்னு சொல்றாரு பாபா. பாபாவை நினைவு செய்வது மிகவும் எளிதாகும் சொல்றாரு. ஆனா பாருங்க, பாபாவை நினைக்கிறது ஈஸி. அல்ஃபு மற்றும் பே, அல்லா மற்றும் ஆசி. பாபா நினைக்கணும், பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு பாபா இருக்கிறாரு, மற்றும் பாபா புள்ளியா இருக்கிறாரு, மற்றும் பாபா சொர்க்கத்தை ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அவ்வளவுதான். இதுதான் நம்ம ஈஸியா நினைக்கலான்றாரு. அல்ஃப் என்றால் பாபா, பே என்றால் ராஜ்யம். எனவே குழந்தைகளுக்கு போதை இருக்க வேண்டும் சொல்றாரு. அதனால குழந்தைகளுக்கு போதை இருக்கணும். ஒருவேளை தங்களுக்குள் உப்பு நீராக இருந்தாங்கன்னா பிறகு ஈஸ்வர குழந்தை என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் சொல்றாரு. அப்ப நீங்களே இங்க உட்காந்துட்டு முரளியும் கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, கசப்புணரோட ஒருத்தவங்க மத்தவங்க சண்டை போட்டீங்கன்னா உங்களை ஈஸ்வர குழந்தைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்றாரு. பாபா இவர் அசுர குழந்தை என்று புரிந்து கொள்வார். உடனே பாபா புரிஞ்சுக்குவாராம், இது அசுர குழந்தை, மாயாவுடைய குழந்தை, மாயா இவரது மூக்கை பிடித்து கொண்டுள்ளதுன்னு பாபா புரிஞ்சுக்குவாராம். அவருக்கு தெரிவதே கிடையாது, நிலை மேல் கீழ் ஆகிறது. யார் அந்த மாதிரி கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தெரியல தான் அந்த மாதிரி ஆகிறோம், தான் கோவப்படுறது தப்புன்னு தெரியல, நிலை மேல் கீழே ஆகுது, பதவி கூட அவங்களுக்கு குறைந்து விடுகிறது சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு அன்போடு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். யார் அந்த மாதிரி செய்யறாங்களோ அவங்களுக்கு அன்பா, ஏன்னா அவங்களே ஏதோ மாயாவசம் ஆயிருக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு பழைய பிறவிகளுடைய சம்ஸ்காரம், ஏதோ அவங்களுக்கு உள்ளார பிரச்சனை, அதனால நீங்க அவங்க மேலேயே அன்பு வைங்க, அன்போடு கற்றுக் கொடுத்து முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. அன்பான பார்வை இருக்க வேண்டும். யாரையுமே சரி கோவப்படுறாங்கன்னு ஒதுக்கி வச்சிடாதீங்க, அவங்களையும் அன்பா பார்த்துட்டு, அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள், உப்பு நீரா நீங்களும் ஆயிடாதீங்க, நீங்க அவங்களுக்கு அன்பா புரிய வைங்க. அன்பான பார்வை எல்லார் மேலே இருக்கணும்னு சொல்றாரு. பாபா அன்பு கடல் எனும்போது குழந்தைகளை கூட கவர்கின்றார் அல்லவா. பாபா அன்பே சிவம் இல்லையா, அன்பு கடலா இருக்கிறார். அதனாலதான் அவர் எல்லாரும் அட்ராக்ட் பண்றாரு, எல்லாருக்கும் அவரை பிடிக்குது, ஏன்னா அவர் அன்பே சிவம். எனவே நீங்களும் கூட அன்பு கடலாக ஆக வேண்டும் பாபா சொல்றாரு. அதனால நீங்களும் அன்பு கடலா ஆகணும்னு பாபா சொல்றாரு. பாபாவுடைய குழந்தை புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுல, நம்ம அன்பு கடலுக்கு பிறந்த குழந்தைங்க நம்மளும் அன்பு கடல் ஆகணும்னு சொல்றாரு. பாபா குழந்தைகளுக்கு மிகவும் அன்போடு புரிய வைக்கிறார், நல்ல வழியை காட்டுகின்றார். இப்ப பாபா நமக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கிறாரு. என்ன தவறுன்றதை சுட்டி காட்டி மாத்திக்காங்கன்னு சொல்லி அன்பா புரிய வைக்கிறாரு. நல்ல வழியை காட்டுகின்றார். இப்ப நமக்கு நல்ல வழியை சொல்றாரு. ஈஸ்வர வழி கிடைப்பதன் மூலம் நீங்கள் மலர்களாகிறீர்கள். நேற்று சொன்னார் இல்லையா, எல்லாம் மலர், தோட்டக்காரன் தோட்டக்காரர் தோட்டத்து எஜமானர் மலரா கொண்டு வாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி
இப்ப ஸ்ரீமத் படி நடக்கிறது மூலமா தான் நம்ம மலராவே ஆகிறோம்னு சொல்றாரு. அனைத்து குணங்களையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். இப்ப பாபா வந்து எல்லா குணங்களும் கொடுக்கிறார். சக்தி, தூய்மை, சுகம், அன்பு, அமைதி, ஞானம், ஆனந்தம், இந்த தெய்வீக குணங்கள் நமக்கு இருந்தது, கம்மியாயிடுச்சு. இப்ப பாபா நமக்கு கொடுக்கிறாரு. தேவதைகளிடத்தில் அன்பு இருக்கிறது அல்லவா? பாருங்க, அந்த சொர்க்கத்துல வாழ்ந்த தேவதைகள் ஒருத்தவங்க அவ்வளவு அன்பா இருப்பாங்க. எனவே அந்த நிலையை நீங்கள் இங்கேயே உருவாக்க வேண்டும் சொல்றாரு. அப்ப அங்க போனோம்னா அந்த மாதிரி நீங்க இங்கேயே ஆகணும்னு சொல்றாரு. இந்த சமயத்துல உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. பிறகு நீங்கள் தேவதைகளாக ஆகிவிட்டால் ஞானமே இருக்காது சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆகும் போது தான் அந்த ஞானம் கிடைக்குது. ஆத்மா, பரமாத்மா, சிருஷ்டி சக்கரம்லாம். ஆனா நம்ம இந்த உடலை விட்டு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா, தேவதை ஆயிட்டோம்னா அங்க ஞானமே இருக்காது சொல்றாரு. அங்கே தெய்வீக அன்பு தான் இருக்கிறது. அங்க வந்து ஆத்மான்ற நினைவு இருக்கும், அந்த தெய்வீக அன்பு தான் இருக்கும். எல்லாரும் மத்தவங்க அன்பா நடந்துக்குவாங்க. எனவே குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அப்பதான் அங்க போக முடியும்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இவ்வளவு நாள் பூஜாரியா இருந்தோம், கோயிலா போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப நம்மளையே பாபா பூஜைக்குரியவரா மாத்திட்டு இருக்கிறாரு, தகுதியா ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்போது சங்கமேகத்துல இருக்கின்றீர்கள். இப்ப நம்ம ஆத்மா பரமாத்மா சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சங்கமேகத்துல இருக்கிறோம். சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கிறோம். பாபா பாரதத்தில் வருகின்றார். சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். பாபா பாரதத்துல வராது, சிவ ஜெயந்தி பாரதத்துல தான் கொண்டாடப்படுது, வேற நாட்டுல எல்லாம் கொண்டாடப்படுறது இல்லை இல்லையா? அப்ப பாரதத்துலதான் பாபா வந்திருக்கிறார். ஆனால் அவர் யாரு, எப்படி, எப்போது வருகின்றார், என்ன செய்கின்றார் என்பதை தெரிந்திருக்கவே இல்லை பாபா சொல்றாரு. ஆனா கடவுள் யாரு, அவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு, எப்ப வந்தாரு, எப்படி வந்தாரு, என்ன செய்யறாரு, அவரோட தொழில் எதுவுமே தெரியாது யாருக்கும் சொல்றாரு. குழந்தைகளாக நீங்களும் கூட இப்போது வரிசைக்கிரமான முயற்சியின்படிதான் தெரிந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. யார் தெரிந்திருக்கவில்லையோ அவர்கள் யாருக்குமே புரிய வைக்கவும் முடியாது. இப்ப கடவுள் யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறாரு, எப்படி வந்திருக்காரு, அவர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் உங்களுக்கே இப்ப வரிசைகரமா தான் புரிஞ்சிருக்குது. யாரு உங்கள கூட யாரு புரிஞ்சுக்கலையோ அவங்க யாருக்கும் புரிய வைக்கவும் மாட்டாங்கன்னு சொல்றாரு. பிறகு பதவியும் கூட குறைஞ்சு போயிடும். யாரெல்லாம் அந்த மாதிரி புரிய வைக்கலையோ, மத்தவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கலையோ அவங்க பதவியும் குறைஞ்சிரும் சொல்றாரு. பள்ளியில் படிப்பவர்கள் கூட சிலருடைய நடத்தை மோசமானதாக இருக்கிறது என்றால் சிலருடைய நடத்தை நல்லதாக இருக்கிறது சொல்றாரு. பள்ளியில கூட பார்ப்போம் இல்லையா, வரிசைக்கிரமா தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச். நல்லா படிக்கிற பசங்களாம் ஒழுங்கா இருக்கும். சில நல்லா படிக்காத பசங்க நடத்தை மோசமானதா தான் இருக்கும். கிளாஸ்க்கே ஒழுங்கா வரமாட்டாங்க. சிலர் வந்திருப்பாங்க, சிலர் வராம கூட இருப்பாங்க. இங்கே வந்திருப்பவர்கள் எப்போதுமே பாபாவை நினைவு செய்கிறார்கள். ஆனா இங்க பாருங்க, சென்டர்ல வர்றவங்க வரமாட்டாங்க. வராதவங்கள விட்டுருங்க, வர்றவங்க கண்டிப்பா பாபா நினைவு செய்யறாங்க. சுயதர்ஷன சக்கரத்தை கூட சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாரு. பாபா கூறுகின்றார், போகும்போதும் வரும்போதும் நீங்கள் தங்களை சுயதர்ஷன சக்கரதாரின்னு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்றாரு. மறந்து விடுகிறீர்கள் என்றால் வராமல் இருந்து விடுகிறீர்கள். எப்போதும் வந்து கொண்டிருந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நீங்க மறந்துறீங்க, சுயதர்ஷன சக்கரம் பாபாவெல்லாம் மறந்துறதுனால தான் நீங்க இங்க வரமாட்டீங்க. எப்போதும் சென்டருக்கு வந்துகிட்டே இருந்தால்தான் உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு சொல்றாரு. மறந்துட்டா குறைந்த பதவி தான் அடைவீங்க. பாபாவையும் மறந்துட்டீங்க, சுயதர்ஷன சக்கரத்தையும் மறந்துட்டீங்கன்னா பதவி அடைய முடியாது. யார் சுயதர்ஷன சக்கரம் சுத்துறாங்களோ அவங்கதான் சக்கரவர்த்தி மகாராஜா, பெரிய பதவி அடைய முடியும் சொல்றாரு. இன்னும் நேரம் இருக்கிறது என்று பாபாவுக்கு தெரியும். ஆனா பாபா சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது, இன்னும் கொஞ்ச காலம் இருக்குதுன்னு சொல்றாரு. முயற்சி பண்ண டைம் இருக்குது. உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களின் புத்தியில் இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும். யாரெல்லாம் நல்ல பதவி, லட்சுமி நாராயணன், மகாராஜா, சிற்றரசர்கள், அந்த மாதிரி அரச பதவி அடைய போறாங்களோ அவங்க புத்தியில இந்த சுயதர்ஷன சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்றாரு பாபா. நான் தான் அது, நான் பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கி வந்து தேவதையா நான் தான் நடிச்சேன். அப்புறம் எனக்கு பூஜைக்குரிய சொரூபம் இருக்கு. அப்புறம் நான் தான் பிராமணனா வந்து இப்ப பாபா குழந்தையா இருக்கிறேன். நான் இந்த உடல்ல இருந்து ஃபரிஸ்தாவாகி பறந்து போயிடுவேன். திரும்ப அனாதியா புள்ளியா போய் பாபா கூட போயிடுவேன் பரந்தாமத்துக்கு. இந்த 5 சொரூபம் யார் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்றாரு. சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும், வாயில் ஞான அமிர்தம் இருக்க வேண்டும் சொல்றாரு. எப்பயுமே பாபா நினைவு இருக்கணும், வாயில முரளி, ஞான முரளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு உயிர் எப்போ போகணும்னு சொல்றாரு பாபா. பாருங்க, பாபா நினைவு இருக்கணும், வாயில முரளி ஞான அமிர்தம் சொல்லிட்டு இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல உயிர் போச்சுன்னா ரொம்ப நல்லது சொல்றாரு. ஒருவேளை எந்த பொருளின் மீதாவது அன்பு இருக்குமானால் கடைசி காலத்தில் அது நினைவிற்கு வந்து கொண்டே இருக்கும் சொல்றாரு. ஒருவேளை பாருங்க, நமக்கு இப்பவே ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை, அன்பு இருக்குதுன்னா
கடைசி காலத்துல அந்த பொருளே தான் நினைவுக்கு வரும்னு சொல்றாரு. சாப்பிடும் ஆசை இருந்தால் இறக்கும் நேரத்தில் அந்த பொருளை சாப்பிட வேண்டும் என்று அந்த பொருள் தான் நினைவிற்கு வந்து கொண்டிருக்கும் சொல்றாரு. இப்ப ஏதாவது சாப்பிட்ற பொருள் மேல ஆசை வந்துருச்சுன்னா இறக்கம் தருவாயில அது ஞாபகம் வந்துடும். அது சாப்பிட்டாதான் உயிரே போகும், அந்த மாதிரி ஆயிடும்னு சொல்றாரு. அது மாதிரிதான் நிறைய கேஸ் இந்த மாதிரி பானிபூரி வேணும் அதெல்லாம் கேட்டு கடைசி நேரத்துல அதோட நினைவு வந்துருச்சு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி நேரத்துல பாபா நினைவு இருக்கணும், வாயில ஞான அமிர்தம் இருக்கணும். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல கூட சொல்லுவாங்க, கடைசி நேரத்துல சிவபுராணம் படிங்க, விஷ்ணு புராணம் படிங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது சொல்லிட்டே இருக்கும்போது உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இங்க தெரியும் இல்லையா, நம்ம பாபா நினைவுல போகணும், வாயில ஞான முரளி இருக்கணும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் கங்கா ஜலம் ஊத்துங்க, கடைசியில இறந்தவங்க வாயில கங்கா ஜலம் ஊத்துங்கன்னு அவங்க பக்தியில சொல்லுவாங்க. உண்மையிலே கங்கைன்றது நமக்கு ஞான கங்கை தான், இந்த ஞான முரளி தான் நமக்கு கங்கை. அதான் பாபா அதனாலதான் பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. பிறகு பதவி குறைந்து போய்விடும். நம்ம ஏதாவது பொருளை நினைச்சுக்கிட்டே செத்து போயிட்டோம்னா பதவி குறைஞ்சிரும் சொல்றாரு. சுயதர்சன சக்கரதாரியாகி இறந்து போங்கள், வேறு எதுவுமே நினைவில் வரக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு, இந்த உடலை விட்டு நம்ம போகணும்னாலும் சுயதர்சன சக்கரத்தை சுத்திக்கிட்டே போகணும், வேற எதுவுமே நினைவுல வரக்கூடாது சொல்றாரு. எப்படி எந்த சம்பந்தம் இல்லாமல் ஆத்மா வந்ததோ அப்படியே செல்ல வேண்டும். நம்ம எதை எடுத்துட்டு வந்தோம், தனியா தான் வந்தோம், எல்லாரும் தனியா தான் போக போறோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன எல்லாரும் கூடவே இருந்தாங்க. பிறக்கும் போது அம்மா அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க, அப்புறம் கணவன் குழந்தை இருக்காங்க. நம்ம பிறக்க வரும்போது இருந்தவங்களும் இப்ப கிடையாது, நம்ம போகும்போதும் நம்ம தனியா தான் போக போறோம். அப்ப என்ன இதுல இருக்குது, அதான் பாபா சொல்றாரு. நீங்க எந்த வரும்போது எதையும் எடுத்துட்டு வரல, எந்த சம்பந்தம் இல்லாம தான் ஆத்மா வந்தது இல்லையா, பரந்தாமத்துல இருந்து அப்படிதான் ஆத்மா நடிக்க வந்தது, அப்படியேதான் செல்லணும்னு சொல்றாரு. பேராசையும் ஒன்றும் குறைந்ததே கிடையாது. பாருங்க, பேராசை கூட மனுஷனை அழிச்சிருது, குறைந்ததே கிடையாது. பொருட்களின் மீது கூட பற்று இருக்கிறது என்றால் கடைசி நேரத்துல அதுதான் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கும் சொல்றாரு. ஏதாவது ஒரு நம்ம நகை நட்டு பீரோல ஏதாவது வச்சிருக்கோம், அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், அப்புறம் அது கடைசியில நினைவுக்கு வந்துடும் சொல்றாரு. கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆசையிலேயே இறந்து விடுவார்கள். சில பொருட்களை ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க, இதை வாங்கணும், இதை வாங்கி போடணும், இது மேல எனக்கு ஆசை இருக்குன்னுலாம் ஆசை வச்சுட்டு இருப்பாங்க. அது கிடைக்கலன்னா அந்த ஆசையிலே இறந்துருவாங்கன்னு சொல்றாரு. ஆகையினால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பொருட்களின் மீது கூட பற்று போன்றவை கூட இருக்கக்கூடாது சொல்றாரு. எப்பொழுதே மனசு எல்லாத்துல இருந்து எடுத்துருங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். அதனாலதான் டெய்லி சொல்றாரு, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில இருக்கணும். தேவதைகள் அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு எல்லாமே அதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு நான் கஷ்டம் இல்லையா, நான் எல்லாமே கொடுக்க போறேன். உங்களுக்கு சாப்பிட உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாமே பாபா கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன குறை உங்களுக்கு, நீங்க அது இதுன்னு ஆசைப்படுறீங்க, எது மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது பாபா சொல்றாரு. பாபா நிறைய புரிய வைக்கின்றார். பாபாவும் டெய்லி முறையில நிறைய புரிய வைக்கின்றார். ஆனாலும் புரிந்து கொள்பவர்கள் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். அதனால யார் ஒழுங்கா முரளி படிக்கிறாங்களோ, யார் தாரணை பண்றாங்களோ, யார் பாபா உருகி உருகி நினைக்கிறாங்களோ அவங்களுக்குதான் புத்தியில இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்கதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாபாவின் நினைவை ஒரேடியாக இதயத்தில் நிறைத்து கொள்ளுங்கள். ஒரேடியா பாபாவை அப்படியே புடிச்சு வச்சுக்காங்கன்றாரு, மனசுல புடிச்சு வச்சுக்கோங்க. பாபா ஆஹா பாபா, பாபா பாபா என்று வாயினால் சொல்லக்கூட வேண்டியதில்லை. பாருங்க, பாபா ஆஹா பாபா, பாபா பாபான்னு கூட வாயில சொல்ல வேண்டியதில்லை. இடைவிடாத நினைவு, சுவாசத்துக்கும் மனசுல அப்படியே பாபா நினைவு இருந்துட்டே இருந்தா போதும். இடைவிடாத நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா சொல்றாரு. பாபாவின் நினைவில் கர்மாதீத நிலையில் இந்த சரீரத்தை விட வேண்டும். இப்ப நம்ம கர்மங்களை வென்ற நிலை, நம்மளோட கர்ம கணக்கெல்லாம் முடியணும். யாராருக்கு என்னென்ன வசூல் பண்ணணும், என்ன செட்டில்மெண்ட், நம்ம உடலால மனதால என்னென்ன யாராருக்கு கணக்கு தீக்கணுமோ எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சுட்டு, கர்ம கணக்கை முடிச்சுட்டு கர்மங்களை வென்ற நிலையில பாபா நினைவுல இருக்கும்போது, பாபா நினைவுல இந்த சரீரத்தை ஆத்மா விடணும்னு சொல்றாரு. அப்போதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அப்போதான் நீங்க லட்சுமி நாராயணனா ஆக முடியும். நம்ம என்னதான் முரளி படிச்சாலும், என்னதான் சேவை பண்ணாலும், என்னதான் செஞ்சாலும் சரி, கடைசியில நம்ம சரீரத்தை விட்டு போகும்போது பாபா நினைவுல கர்மாதி ஸ்டேஜ்ல இருந்து சரீரத்தை விட்டாதான் நம்ம லட்சுமி நாராயணனா ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்படிதான் குல்சார் தாதிகள்லாம் போனாங்க, பாபா நினைவுல இருந்து கர்மாதி ஸ்டேஜ் அடைஞ்சுதான் தாதிலாம் போனாங்க. அந்த மாதிரி நம்ம போனாதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான
பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆக வேண்டும். அனைவர் மீதும் அன்பான பார்வை வைக்க வேண்டும். ஒருபோதும் வாயினால் தலைக்கீழான தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், எந்த பொருள் மீதும் பற்றே வைக்கக்கூடாது. சுயதர்சன சக்கரதாரியாக ஆகியிருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் எந்த பொருளுமே நினைவில் வராமல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், பழைய தேகம் மற்றும் உலகின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் எளிதாக மற்றும் சதா தூர விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த தேக சம்பந்தப்பட்ட உலகில் இருக்கக்கூடிய எல்லா கவர்ச்சியிலிருந்தும் ஈஸியா தூரம் விலகி இருக்கக்கூடிய ராஜ ரிஷி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. ராஜ ரிஷினாலே ஒரு புறம் அனைத்து பிராப்திக்கான அதிகாரத்தின் போதை. ராஜானாலே என்னது, எல்லாமே இருந்தா தானே ராஜா சொல்ல முடியும். அப்ப எல்லா பிராப்திக்கான அதிகாரத்தினுடைய போதை. நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிச்சு, அந்த போதை இருக்கணும். எல்லா பிராப்தியும் எனக்கு கிடைச்சிச்சு, பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மா நானு, பாக்கியசாலி, அந்த போதை இருக்கணும். மறுபுறம் எல்லையற்ற வைராக்கிய அலௌகிக போதை இருக்கணும். மறுபுறம் நம்ம ரிஷி, ராஜானா அது ரிஷினா எல்லையற்ற வைராக்கியம். எனக்கு எதுவுமே வேணாம், இந்த உலகத்துல நான் ஃபரிஸ்தாவாயிட்டேன், இந்த உடல் சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேணாம், நான் அலௌகிக்கமா இருக்கிறேன், ஃபரிஸ்தாவா இருக்கிறேன், எனக்கு ஒரு பாபா தான், வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற வைராக்கியம் புத்தி மூலமா உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தை மறந்து வாழற வாழ்க்கை, அது ரிஷி வாழ்க்கை. நீங்க தான் ராஜ ரிஷின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அலௌகிக்க போதை இருக்கணும். 2 போதை இருக்கிறவங்க தான் ராஜ ரிஷி. ராஜாவா இருக்கிற போதை, இன்னொன்னு ரிஷியா இருக்கிற போதை. 2 போதையும் இருக்கணும்னு சொல்றாரு. நிகழ்காலத்தில் இந்த இரு பயிற்சிகளையும் அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். நிகழ்காலத்துல இப்போ நீங்க 2 பயிற்சி செய்யணும். இந்த 2 பயிற்சி செய்யுங்க. வைராக்கியம் என்றால் விலகி இருப்பது அல்ல. வைராக்கியம்னே உடனே காட்டுக்கு போயிடுறாங்கல்ல சன்னியாசிகள்லாம், வீட்டை விட்டுட்டு யாருமே வேணான்ட்டு. அந்த மாதிரி நம்ம விலகி போகக்கூடாது. மற்றவங்கள்ட்ட இருந்து எல்லாரு கூட இருக்கணும், எல்லாரோடையும் அன்பா பழகணும். ஆனாலும் அன்பா இருக்கணும், விலகி இருக்கணும் அப்படி சொல்றாரு. அனைத்து பிராப்திகள் இருந்தாலும் கூட எல்லைக்குட்பட்ட கவர்ச்சியானது மனம் புத்தியை கவர்ச்சியில் கொண்டு வராமல் இருப்பதாக. உங்களுக்கு எல்லாமே இருக்கும் கூட, உங்களுக்கு துணைவர்கள் இருப்பாங்க, சம்பந்தம் தொடர்பு இருப்பாங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், எல்லா சாதனங்களுமே இருக்கும். ஆனாலும் அதோட கவர்ச்சியில நீங்க போகக்கூடாது. ஃபேன் இருக்கும், மிக்சி இருக்கும், கிரைண்டர் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எது இருந்தாலும் சரி, எனக்கு எதன் மேலேயும் கிடையாது, எதன் மேலேயும் பற்று கிடையாது, கவர்ச்சி கிடையாது. அந்த மாதிரி விலகி இருக்கணும். சம்பந்தம் தொடர்பு இருந்தாலும் யாரும் என் கூட வரமாட்டாங்க, கடைசியா நான் தனியா தான் போகணும். அப்ப எல்லார்ட்ட இருந்தும் மனசு விலகி இருக்கணும். ஆனாலும் வெளியே நம்ம விலகி இருக்கக்கூடாது, விட்டுட்டு வெளியில போயிடக்கூடாது, யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது, எல்லாரும் கூட இருக்கணும். மன புத்தியை மட்டும் ஒரு பாபாவோட நினைவுல இருக்கணும். ஏன்னா விதையை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அதனால பாபாவுடைய நினைவுல இருக்கணும் சொல்லி சொல்றாரு. யாரோட கவர்ச்சியிலும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற பயிற்சி இப்ப நிகழ்காலத்துல செஞ்சுட்டே இருக்கான்னு சொல்லி சொல்றாரு. சங்கல்பத்திலும் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. எண்ணத்துல கூட எனக்கு இது இருந்தாதான், ஃபேன் இருந்தாதான் என்னால இருக்க முடியும், அது மாதிரி இவங்க இருந்தாதான் என்னால இருக்க முடியும். அந்த அடிமைத்தனம் எந்த பொருள் மீதையும் இருக்கக்கூடாது. டீ இருந்தா சில பேர் டீயை விட மாட்டாங்க, டீ குடிக்காம என்னால இருக்கவே முடியாது, அடிமைதான் அது, அடிமைத்தனம். அப்ப உடல் வாய்க்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், அந்த கர்மேந்திரங்களுக்கு அடிமையா இருக்கிறோம்னு அர்த்தம். அத மாதிரி எதுவுமே மனசு புத்தி கூட எதுலையுமே அடிமையா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மா ராஜா, நம்ம தான் இந்த உடலை இயக்குற சக்தி, நம்ம மனசு புத்தியை இயக்கணும், நம்ம தான் அந்த கர்மேந்திரங்களை இயக்கணும். வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், கண்ணு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், காது நம்ம கண்ட்ரோல், எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எதுவுமே அதிர்ஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. அந்த மாதிரி சங்கல்பத்துல கூட அடிமைத்தனமா இருக்கக்கூடாது சொல்லி சொல்றாரு. எண்ணத்தளவுல கூட நீங்க அடிமையா இருக்கக்கூடாது. இதேதான் ராஜ ரிஷி, அதாவது எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறப்படுகிறது சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி யாரு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஈஸியா பாபா நினைவு இருக்கும். கஷ்டப்பட்டு பாபா நினைக்கவே மாட்டாங்க, ஈஸியா எல்லையற்ற வைராக்கியத்தோட பாபாவை நினைப்பாங்க. இந்த பழைய தேகம் மற்றும் தேகத்தின் பழைய உலகம், ஸ்தூல உணர்வு, பொருட்கள் போன்ற அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் சதா மற்றும் எளிதாக தூர விலகி இருப்பதாகும் சொல்லி சொல்றாரு. இதான் எல்லையற்ற வைராக்கியம்னா என்னது, பழைய தேகம் மற்றும் தேகத்தினுடைய பழைய உலகத்தையும் மறந்துடுவோம். நம்ம இருக்கிற இடம், அந்த ஸ்தூல உணர்வு, ஸ்தூல பொருட்கள் எதுவுமே நம்மளை கவர்ச்சிக்காது, எல்லாத்துல இருந்து விலகி எளிதா தூர விலகி இருக்கிறது தான் எல்லையற்ற வைராக்கியம். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ரிஷி, அவங்க ராஜா ரிஷி. ராஜ ரிஷினா எல்லாமே இருந்தும் எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க. அதாவது அனுபவிக்கிறதுனா வெளியே ரொம்ப அது மேல அட்டாச்மெண்ட் வச்சிருக்க மாட்டாங்க, அது இருந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்கதான் ராஜ ரிஷின்னு சொல்லி
பாபா சொல்றாங்க. அந்த மாதிரி இருங்கன்னு சொல்லி வரதானம் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸ்லோகன்: விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்கள். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு பாபா. பாபா குழந்தையானதுனால நமக்கு எல்லாமே கிடைக்கும். எதுவும் கிடைக்காத பொருள்னே இருக்காது. ஃபோனு, வாஷிங் மிஷினு, என்னென்ன வேணுமோ பாபா கொடுப்பாரு. நம்ம கேட்டோன்னா வேணும் பாபான்னு கேட்டோன்னா கொடுப்பாரு. அதனால விஞ்ஞான சாதனங்களை பயன்படுத்துங்க, ஆனால் தனது வாழ்க்கைக்கு அதை ஆதாரமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் சொல்லி சொல்றாரு. ஆனா நான் அது இருந்தாதான் வாழ்வேன், அது இல்லைன்னா என்னால இயங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சாதனை செய்யணும். நம்ம வந்து சாதனங்களை நம்பி இருக்கக்கூடாது. எப்பயுமே சாதனாவை நம்பிதான் இருக்கணும். ஆத்மா நான் சக்திசாலி, என்னை விடவா சக்திசாலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும். நம்ம இயற்கைக்கே எஜமானனா இருக்கிறவங்க, நம்ம போய் இந்த இயற்கையிலேருந்து வந்த பொருட்களை போய் நம்பி இருக்கலாமா? அதான் பாபா சொல்றாரு, நான் இயற்கைக்கே எஜமானன், அப்ப இயற்கையே என்னோட கண்ட்ரோல்ல இருக்குது, நான் ஏன் இதெல்லாம் நம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆத்மா சக்திசாலியா இருக்கணும். அதனால பாபா சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா அந்த விஞ்ஞான சாதனங்களை ஆக்கிக்காதீங்க. சில பேர் ஃபோன் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஃபோனை விட்டுட்டாலே கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதையாவது ஒரு சாதனத்தை பிடிச்சிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்துல இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருக்க சொல்றாரு. மாதேஸ்வரியின் இனிய மகா வாக்கியம் கொஞ்சோண்டு. இந்த சங்கமேகத்தில் நடைமுறையில் மகாபாரதம் திரும்பவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றாங்க. அம்மா வந்து சொல்றாங்க, கௌரவர்களும் பாண்டவர்களும் குருஷேத்திரத்தில் யுத்தம் நடைபெற்றதாக மனிதர்கள் கூறுகின்றனர். குருஷேத்திரன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் கௌரவர்கள் பாண்டவர்கள் வந்து சண்டையிட்டாங்கன்னு சொல்லி இருக்குது. மேலும் பாண்டவர்களுக்கு துணையாக வழிகாட்டியாக ஸ்ரீகிருஷ்ணர் இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்கு இயற்கையின் நாயகன் இருக்கிறாரோ அங்க அவசியம் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி மகாபாரதத்துல சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையின் நாயகனா ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் யார் பக்கம் இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து விஷயங்களையும் கலப்படம் செய்துட்டாங்கன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இயற்கையின் நாயகன் கிருஷ்ணரே கிடையாது என்ற விஷயத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. இயற்கையின் நாயகன் பரமாத்மா ஆவார். உண்மையிலே இயற்கையினுடைய நாயகன் வந்து பரமாத்மா, அவர் கிருஷ்ணர் கிடையாது. கிருஷ்ணர் தேகதாரி, பரமாத்மா தேகம் கிடையாது, அவர் பிறப்பிறப்புல வர்றது கிடையாது. சத்தியுகத்தின் முதல் தேவதை தான் கிருஷ்ணர். அவருக்கும் மகிமை இருக்கு. கிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தினுடைய முதல் தேவதை. அவரை பகவான்ட்டு கூற முடியாது. கிருஷ்ணரை நம்ம பகவான்ட்டு சொல்ல முடியாது. வேணா நம்ம இந்து தர்மத்துல கிருஷ்ணரை பகவான் சொல்லலாம், ஆனா மற்ற தர்மத்தினர்லாம் ஏத்துக்க மாட்டாங்களே, அல்லா, ஜெகோவா அவங்க தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆக பாண்டவர்களுக்கு சாரதியாக பரமாத்மா இருந்தாரே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல சொல்லி சொல்றாரு பாபா. இப்ப அம்மா நல்லா புரிய வைக்கிறாங்க. என்னன்னா, மகாபாரதம் நடந்துச்சு, ஆனா பாண்டவர்களுக்கு சாரதியா பரமாத்மா தான் இருந்தாரு, ஸ்ரீகிருஷ்ணர் இல்ல. அந்த மகாபாரதம் இப்பதான் நடந்துட்டு இருக்குது. இப்ப ஒவ்வொரு பிகே குழந்தைகளும் பாண்டவர்கள், அவங்க கூட பரமாத்மா கூடவே இருக்கிறாரு இந்த மகாபாரத போரை வெல்றதுக்காக. மகாபாரத யுத்தம்ன்றது இந்த மாயையினுடைய யுத்தம் தான். இப்போது பரமாத்மா குழந்தைகளாகிய நமக்கு ஒருபோதும் இம்சைக்கான யுத்தத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொலை பண்ணு, அம்பு விடு, உங்க உங்க சித்தப்பாவே சாவடி அப்படின்ட்டு அர்ஜுனர்ட்ட சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் பாபா சொல்ல மாட்டார் இல்லையா? எப்போதுமே ஒரு கடவுள் வந்து இம்சை பண்ணுன்னு சொல்லி தர மாட்டாங்க. பரமாத்மா குழந்தைகளாகிய நமக்கு ஒருபோதும் இம்சைக்கான யுத்தம் எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது. பாண்டவர்களும் இம்சைக்கான யுத்தம் செய்து சுயராஜ்யத்தை அடைந்தனர். அதுல காமிச்சிருக்கிறாங்க, பாண்டவர்கள் வந்து இம்சைக்கான யுத்தம் செஞ்சுதான் சுயராஜ்யத்தை அடைஞ்சாங்கன்னு. இந்த உலகம் கர்மக்ஷேத்திரமாகும். இதில் மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து விதை விதைக்கிறாங்களோ அதற்கான நல்ல கெட்ட பலன்களை அடைகின்றனர். இப்ப அம்மா வந்து புரிய வைக்கிறாங்க, இந்த உலகமே ஒரு கர்மக்ஷேத்திரம். அவங்க அந்த மகாபாரதம் நடந்த இடம் தான் வந்து கர்மக்ஷேத்திரம் கிடையாது. இந்த முழு உலகமே கர்மக்ஷேத்திரம். இதுல மனுஷங்க என்ன செய்யறாங்களோ, என்ன காரியம் செய்யறாங்களோ, கர்மா செய்யறாங்களோ, விதை விதைக்கிறாங்களோ, அந்த நல்ல கட்ட பலன்களை அவங்க அடையிறாங்க. நல்ல கர்மா செஞ்சா நல்ல பலன் கிடைக்குது, கெட்ட கர்மா செஞ்சா கெட்ட பலன் கிடைக்குது சொல்லி சொல்றாங்க அம்மா. இந்த கர்மக்ஷேத்திரத்துல பாண்டவர்கள், அதாவது பாரத தாய் சக்தியின் அவதாரங்களும் இருக்கின்றனர். இதே பூமியில பாண்டவர்களையும் இருக்கிறாங்க, சிவசக்தி சேனைகளும் இருக்கிறாங்க, பாரத தாய் சக்தி அவதாரங்களும் இருக்கிறாங்க. பரமாத்மா வருவதும் பாரத கண்டத்தில் தான், அதனால்தான் பாரத கண்டம் அழிவற்றது என்று கூறப்படுகிறது சொல்லி அம்மா சொல்றாங்க. பரமாத்மாவின் அவதாரம் குறிப்பாக பாரத கண்டத்தில் தான் ஏற்பட்டிருக்குது. ஏனெனில் அதர்மம் அதிகரித்ததும் பாரத கண்டத்தில் இருந்துதான் சொல்லி சொல்றாங்க அம்மா.
பாருங்க, முழு உலகத்திலேயே அதர்மம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா பாரதத்துல இருந்து தான் சொல்றாங்க. இங்கேயே பரமாத்மா யோக பலத்தின் மூலம் கௌரவ ராஜ்யத்தை அழித்து பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். இதே பாரத பூமியில தான் பரமாத்மா யோக பலத்தின் மூலமா இந்த கௌரவ ராஜ்யம், இந்த அசுர ராஜ்யத்தை அழிச்சு பாண்டவர்களின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தார். ஆக பரமாத்மா தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார். ஆனால் பாரதவாசிகள் தங்களது உயர்ந்த தூய தர்மம் மற்றும் உயர்ந்த காரியத்தை மறந்து தங்களை இந்து என்ற கூறிக்கொள்கின்றனர். ஆனா பாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். ஆனா பாரதவாசிகள் தங்களுடைய உயர்ந்த தர்மத்தை மறந்து போய் இந்துன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி மம்மா சொல்றாங்க. பாவம், தங்களது தர்மத்தை அறியாமல் மற்ற தர்மங்களில் இணைந்து கொண்டனர் சொல்லி மம்மா சொல்றாங்க. அதனால என்ன ஆயிட்டாங்க, தன்னோட தர்மத்தையே புரிஞ்சுக்காதனால இந்து தர்மத்துல இருந்தவங்க சில காலம் என்ன ஆயிட்டாங்க, மாறி மாறி கிறிஸ்துவ தர்மம் முஸ்லிம் தர்மம்ட்டு மாறி மாறி போய் இணைஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஆக எந்த எல்லையற்ற ஞானத்தை எல்லையற்ற எஜமானன் சுயம் கூறுகின்றார். இவர்கள் தங்களது சுய தர்மத்தை மறந்து எல்லைக்குட்பட்டதில் மாட்டிக்கொண்டனர் சொல்லி மம்மா சொல்றாங்க. இதையே தர்ம நிந்தனை என்று கூறப்படுகிறது. இதுதான் தர்மத்துக்கே நிந்தனை. பாருங்க, எப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்து எல்லையற்ற எஜமான்னா ஆக்கிட்டு போனாரு. ஆனா இவங்க பாருங்க, சுய தர்மத்தையே மறந்துட்டாங்க, தன்னுடைய தர்மத்தையே மறந்து எல்லைக்குட்பட்டதுல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி மம்மா சொல்றாங்க. ஏனெனில் இவை அனைத்துமே இயற்கையின் தர்மங்களாகும். ஆனால் முதலில் தேவைப்படுவது சுய தர்மம் சொல்லி மம்மா சொல்றாங்க. இது எல்லாமே இயற்கையின் தர்மம். இந்த என்னென்ன தர்மம்லாம் இருக்குது, மற்ற தர்மங்கள்லாம் இருக்கிறது இயற்கையின் தர்மம். ஆனா முதலில் எல்லாருக்குமே தேவைப்படுறது சுய தர்மம், சாந்தி, அமைதி தான் தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருவரின் சுய தர்மமுமே என்னன்னா, நான் ஆத்மா, அமைதி சுரூபமானவன். பிறகு தங்களது இயற்கையின் தர்மம் தேவதா தர்மமாகும் சொல்லி மம்மா சொல்றாங்க. 33 கோடி பாரதவாசி தேவதைகள் ஆவர். அதனால்தான் பரமாத்மா கூறுகின்றார், தங்களது அநேக தேக தர்மங்களை தியாகம் செய்யுங்கள், இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களில் ஊசலாடி கொண்டிருக்கின்றனர். எனவே இப்போது இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்களிலிருந்து விடுபட்டு எல்லையற்றத்தில் செல்ல வேண்டும் சொல்லி மம்மா சொல்றாங்க. பாருங்க, இந்த நிறைய தர்மங்கள் உருவாயிருக்குல்ல, இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின். இந்த தர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணுங்க, இந்த தேக தர்மத்தை தியாகம் பண்ணுங்க. இந்த எல்லைக்குட்பட்ட தர்மங்கள்ல ஊசலாடிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எனவே இப்போது இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லையற்றதுல போகணும், நான் ஆத்துமா அந்த தர்மத்துல போகணும்னு சொல்லி சொல்றாரு மம்மா சொல்றாங்க. அந்த எல்லையற்ற தந்தையாகிய சர்வ சக்திவான் பரமாத்மாவிடம் யோகா வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையால் சர்வ சக்திவான் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவை அன்றி கிருஷ்ணரே அல்லன்னு சொல்லி மம்மா சொல்றாங்க. அவர்கிட்ட யோகா வைங்க, அவர் தான் சர்வ சக்திவான், அவர் தான் இயற்கையின் நாயகன், ஆனா இவர் கிருஷ்ணர் கிடையாது சொல்லி மம்மா சொல்றாங்க. ஆக கல்பத்திற்கு முன்பு போன்ற சாட்சாத் இயற்கையின் நாயகன் பரமாத்மாவிற்கு வெற்றி என்பது பாடப்பட்டிருக்கின்றது. ஆனா போன கல்பத்துல கடைசியா யார் பரமாத்மான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அவர் தான் சாட்சாத் இயற்கையின் நாயகன் சொல்லி அவருக்கு தான் வெற்றின்றது கூட பாடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி மம்மா சொல்றாங்க. நல்லது. ஓம் சாந்தி.